Hello friends, welcome to Mala's Tamil Kitchen. இந்த வீடியோல சூப்பர் டேஸ்டியான பாசந்தி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பேசிக்கா தேவையான பொருட்கள் வந்து பால் அப்புறம் சர்க்கரை அது மட்டும் தான். அதுக்கு மேல நம்ம வேண்டிய நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இந்த பாசந்தி செய்ய ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கணும். அதுல வந்து 1.5 லிட்டர் அளவு திக்கான பால் சேர்த்துக்கலாம். நான் பசும்பால் தான் சேர்த்திருக்கேன். நீங்க வேணும்னா பாக்கெட் பால் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது ஃபுல் கிரீம் மில்கா எடுத்துக்கோங்க. இந்த பால் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பக்கத்துலயே நின்று இதை ஹை ஃப்ளேம்ல வச்சு காய்ச்சிக்கலாம். காய்ச்சிக்கிட்ட அப்புறம் நம்ம இதை சிம்லயே வச்சு ஒரு அரை மணி நேரம் சுண்ட விடணும். இந்த பாலை அரை மணி நேரத்துக்கு வந்து நம்ம இதை சிம்லயே வச்சிருந்தோம்னா நமக்கு வந்து இது நல்லாவே வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும். இந்த மாதிரி சைட்ல ஆடை படியறதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இந்த ஆடை தான் வந்து அந்த பாசந்தியில அப்படியே லேயர் லேயரா வரும். அது ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா வந்து ½ அன் ஹவருக்கு மேல இப்ப வந்து காய்ச்சியாச்சு. பால் பாருங்க பாதியா குறைஞ்சிருச்சு நல்லாவே. இதை இன்னொரு ½ அன் ஹவர் வந்து நம்ம அப்படியே சுண்ட விடலாம். சிம்ல வச்சு சுண்ட விடணும். இப்ப பாலோட நேரம் வந்து நல்லா அப்படியே கோல்டன் கலர்ல ஆயிடுச்சு. ஆடையும் நல்லா திக்கா படிய ஆரம்பிச்சிருச்சு. இதை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்ப பால் வந்து நம்ம 1.5 லிட்டர் ஊத்திருந்தோம்னா ½ லிட்டர் அளவுக்கு வந்து கணிசமா குறையிற வரையும் நம்ம வந்து இதை நல்லா சுண்ட வச்சுக்கணும். இப்ப இந்த மாதிரி ½ லிட்டர் ஆன அப்புறம் நம்ம வந்து இதுல இனிப்புக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/3 கப் மெஷர்மெண்ட்ல சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஏலக்காய் தூள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சும்மா 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், சர்க்கரையோட பொடி செஞ்ச ஏலக்காய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ இருக்கவங்க குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்ல, அதனால நான் அதை சேர்த்துக்கல. சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நேரம் ஆக ஆக நமக்கு வந்து அந்த பாசந்தியோட டேஸ்ட் வந்து அப்படியே நல்லா கூடி வரும். அந்த ஆடையும் நிறைய படியும். இது கொஞ்ச நேரம் விட்ட அப்புறம் நமக்கு இந்த மாதிரி நல்லா ரெடியூஸ் ஆயிடுது பாருங்க. இப்போ ஒரு 400 ml அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பாசந்தி. இந்த மாதிரி நல்ல திக்கான ஆடையா நமக்கு படிஞ்சிருக்கும். இப்போ வந்து நமக்கு வேண்டிய நட்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து பொடியா நறுக்குன முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் மட்டும்தான் சேர்க்க போறேன். உங்களுக்கு வேணும்னா பிஸ்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம். சார பருப்பும் நீங்க சேர்த்துக்கலாம் வேணா. அந்த கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுறது தெரியும். குங்குமப்பூ சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோ கலர்ல இருக்கும். நமக்கு கடையில கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதுல வந்து ஒரு 1/3 கப் மெஷர்மெண்ட்ல கொஞ்சமா நட்ஸ் சேர்த்துக்கிறேன். நான் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த நட்ஸ் சேர்த்த அப்புறம் நம்ம சிம்லயே வச்சு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். நம்மளோட பாசந்தி வந்து தயாராயிரும். இதை வந்து நம்ம சூடாவும் சர்வ் பண்ணலாம், சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். சில்லுன்னு சர்வ் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப வர தீபாவளி சீசன்ல இதெல்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் உங்க வீட்டுல. பாருங்க ஆடை அப்படியே சூப்பரா படிஞ்சிருக்கும். இப்ப நம்ம சர்வ் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா வேணும்னா நமக்கு வந்து பொடியா நறுக்குன நட்ஸும் சேர்த்துட்டு சர்வ் பண்ணலாம். சில்லுன்னு சர்வ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். 1 hour ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மாலாஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.